ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்கோஸை வச்சு சூப்பரான டேஸ்டியான முட்டைக்கோஸ் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. முட்டைக்கோஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு முட்டைக்கோஸை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடயே உப்பும் சேர்த்தாச்சு. காரத்துக்காக நான் காஷ்மீர் சில்லி மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அது கூடயே கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, ஏன்னா அது குழந்தைகளுக்கு நல்லது கிடையாது. நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதே குழந்தைகளுக்காக தான். அதனால் நான் ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. அதை லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்பவுமே கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு அந்த முட்டைக்கோஸில் நல்லா கோட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்து போட்டால் உதிரியாக ஒழுகணும். இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேருங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய முட்டைக்கோஸுகளை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வருது. ஒரு சைடு நல்லா வெந்தோன்னா நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையுமே இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே அளவோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.